ஆர்த்திஸ் கிச்சனில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை அப்பங்க. திருக்கார்த்திகை அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கோதுமை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 கப்பு மைதா மாவு, வெல்லம் இந்த கப்பில் நிறச்சி 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி மாவு 1½ ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 வாழைப்பழம், இது சுவையை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த உப்பு 1 துளி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. ரவை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. 4 ஏலக்காய். இப்போ எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம், இந்த தேங்காவை இதில் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் போட்டுக்கலாங்க. உப்பு இதையும் போட்டுக்கலாங்க. அரிசி மாவு 1½ ஸ்பூன் அதையும் போட்டுடலாங்க. ரவை 2 ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாங்க. மைதா மாவு 1/4 கப் அதையும் போட்டுக்கலாங்க. கோதுமை மாவு 1 கப் போட்டுக்கலாங்க. வெல்லம் 1 கப், இந்த 2 வாழைப்பழம் இதையும் போட்டுட்டு நான் மிக்சியில் அடிச்சிட்டு வரேங்க. ட்ரையாகவும் ரெடி அடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த வெள்ளத்துலேருந்தே கொஞ்சம் இதாகுங்க, கொஞ்சமாக ஊற்றிட்டா போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மிக்சியில் போட்டுட்டு நான் ஆட்டிட்டு எடுத்து இப்படி வச்சுட்டேங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சுட்டு நம்ம திருக்கார்த்திகை அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நெய் வேணா நெய் ஊற்றிக்கலாங்க. அப்பத்துக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோங்க. சூப்பராக இருக்குங்க. சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு தீபம் பருத்திட்டு இப்போ அப்பம் ஊற்றிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி வச்சிடலாம். வேகட்டும், வெந்ததும் பார்க்கலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அப்போ ரெடி ஆகிட்டுருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணுங்கள். நெய் ஊற்றுறதுனால நெய் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. திருக்கார்த்திகை அப்பம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சூப்பராக நல்லா வருதுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. திருக்கார்த்திகை அப்பம் நல்லா திருப்பிவிட்டு நல்லா இப்படி வேக வைக்கணுங்க. பாருங்கள், எல்லா பக்கமுமே நல்லா செவந்து வந்துருச்சுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து வச்சு வேக வைங்க. பாருங்கள், எம்மியாக